இங்க ஒரு புலி அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஈ அதோட காது கிட்ட சுத்திக்கிட்டு அதை எழுப்பி விட்டுருது. இதனால அந்த புலி ரொம்ப கோவமா அந்த ஈயை எப்படியாவது கொல்லணும்னு அது கிட்ட வருது. அந்த ஈயோ ஒரு சிலையோட கையில இருந்த பந்து மேல போய் உட்காருது. இந்த புலி ஓங்கி அதை அடிக்குது. பட் அந்த ஈ தப்பிச்சதால அந்த பந்து உடைஞ்சு அந்த சிலையோட கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழ பாக்குது. இந்த புலியும் அந்த பந்தை பிடிச்சு திரும்பவும் அந்த சிலையோட கையில வைக்குது. அந்த பந்து அதுல நின்னதும் புலியும் தப்பிச்சிட்டோம்னு மெதுவா திரும்புது. அப்ப அந்த புலியோட வால் அடிச்சு அந்த பந்து கீழே விழுந்துருது. இந்த புலியும் வேகமா அதை போய் பிடிக்க பாக்குது. பட் அந்த பந்தம் மலமலர்ந்து கீழே விழுந்துருது. அது விழுந்து அடுத்த செகண்ட் அந்த சிலை மாதிரியே இருக்கிற ஒரு பெரிய டிராகன் அந்த பந்த கையில வச்சுக்கிட்டு மேல வருது. இந்த புலி அதுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பந்த கூட கேக்குது. பட் அந்த டிராகனோ நீ மறுபடியும் தியானம் பண்ணு அப்பதான் தருவேன்னு சொல்லுது. புலியும் சரின்னு சொல்லி மெதுவா கண்ண மூடி உட்காருது. அப்ப அந்த டிராகன் அதோட வாளை வச்சு இந்த புலியை எழுப்பிக்கிட்டே இருக்கு. புலியை இப்படி பண்ணாதன்னு சொல்லி திட்டிட்டு திரும்பவும் தியானம் பண்ணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது கண்ணை முடிச்சு பார்த்தா இந்த டிராகனோ அதை மேல மிதக்க வச்சிட்டு இருக்கு. இந்த புலி அந்த டிராகன் கிட்ட இருந்து அந்த பந்தை எப்படி வாங்குறதுன்னு அது யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம தியானம் பண்ணாதான் அதுட்ட இருந்து பந்தை வாங்க முடியும்னு அது ஐடியா பண்ணி கொஞ்சம் கூட அசையாம அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணுது. இந்த டிராகனும் அதை எவ்வளவோ டிஸ்டர்ப் பண்ணி பார்த்தோம் அது கண்ணை முடிச்சு பார்க்கவே இல்ல. அப்ப இந்த டிராகனோட வால் இது கிட்ட வந்ததும் உடனே இந்த புலி கண்ணை முடிச்சு அந்த வாளை பிடிச்சு இழுத்து டிராகன் மேல ஏறி அதோட கையில இருந்து அந்த பந்தை பிடிங்கிருது. அது வேகமா அந்த பந்தை திரும்பவும் அந்த சிலை மேல வச்சதும் இப்ப இந்த டிராகன் மறைஞ்சு போயிருது. இதுவும் எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு மறுபடியும் தியானம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப திரும்பவும் அதே ஈ வந்து அந்த புலி அதோட தியானத்துல இருந்து எழுப்பிடுது.